இந்த ஷேப்பில் மொத்தம் எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு ஷேப் எடுத்துகிட்டு இதில் மொத்தம் எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இந்த பாக்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2. ஸோ 1ன்றது ஒரு ரெக்டாங்கிள், 2 ஒரு ரெக்டாங்கிள், 1 2 இது சேர்த்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெக்டாங்கிள். ஸோ டோட்டலாக இங்கே 3 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும். 1 2 இது ரெண்டு பார்க்குறதுக்கு நமக்கு ஸ்கொயர் மாதிரி தெரியும். ஸ்கொயரை நம்ம ரெக்டாங்கிள்னு சொல்லலாம், ஆனால் ரெக்டாங்கிள் தான் ஸ்கொயர்னு சொல்லக்கூடாது. ஸோ நம்ம இங்கே ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தாலும் அது ரெக்டாங்கிள்னு கவுண்ட் பண்ணிக்கணும். இதே கான்செப்ட்டை இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். மேலே இருக்கிற பாக்ஸை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் கிடச்சிருமா? இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 10 கிடைக்குமா? வெர்டிக்கலாக பாருங்கள். 1 2 3 இந்த இடத்துல 3 பாக்ஸ் இருக்கா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 6 கிடைக்குமா? நெக்ஸ்ட்டு ஹாரிசான்டலாக இங்கே பாருங்கள். 1 2 இதை ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 3 கிடைக்குமா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 10 6 3 ஆட் பண்ணிங்கன்னா 19 கிடைக்குமா? இப்போது இந்த கிவன் ஃபிகரில் பாருங்கள். இந்த 3 1 இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையும் ப்ளேஸ் ஆகிருக்கா? அதாவது இந்த ஹரிசாண்டல் லைன்லையும் இந்த 3ன்ற ஷேப் வருதா? வெர்டிக்கலாகவும் இருக்குது, ஹரிசாண்டலாகவும் இருக்கா? ஸோ இந்த 3 1 இது 2 பிளேசஸில் காமனாக வரதுனால இது ரெண்டையும் இதிலிருந்து செப்பரேட் பண்ணிடணும். 19 - 2 17. தேர்ஃபோர் இந்த கிவன் ஃபிகரில் மொத்தமாக 17 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும்.